இரிடியம் வாங்கி விற்பதன் மூலம் நல்ல லாபம் பார்க்கலாம் என ஆசை வார்த்தை கூறி பலரையும் ஏமாற்றி வந்த பலே கேடி கும்பல் கூண்டோடு சிக்கியுள்ளனர். ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் போல நடித்து ஆசையை தூண்டி பணத்தை அபகரித்து வந்த கேடி கும்பலின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் வசித்து வந்தவர் செந்தில்குமார். மிகப்பெரிய கேடி மன்னனான இவர் வெளிநாடுகளில் இரிடியம் விற்கும் தொழிலும் ஹவாலா பணத்தை கைமாற்றுவதன் மூலமும் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கும் யுக்தியை தெரிந்து வைத்திருப்பதாக கூறி பலரையும் ஏமாற்றி வந்துள்ளார். அதில் சிக்கியவர்தான் கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திருமூர்த்தியிடம் தன்னுடைய தொழில் பற்றி எடுத்து கூறிய செந்தில் தங்களிடம் பணம் முதலீடு செய்தால் கமிஷனுடன் சில மாதங்களில் இரட்டிப்பாக லாபம் கிடைக்கும் என்றும், அதேபோல நடைமுறை செலவுகள், டாக்குமெண்ட் செலவுகள் என சில லட்சம் செலவாகும், ஆனால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை வழக்கறிஞர் திருமூர்த்தி முதலில் நம்பவில்லை. ஆனால் இதில் இந்திய ரிசர்வ் வங்கி ஊழியர் என ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த குல்ஷன் தாரத் என்பவரை அறிமுகப்படுத்தி போலியான வெப்சைட்டில் பல லட்சம் ரூபாய் லாபம் வந்திருப்பது போல சித்தரித்து நம்ப வைத்துள்ளார். அதில் மோசடி கும்பலை நம்பிய வழக்கறிஞர் திருமூர்த்தி 10 லட்சம் ரூபாய் வீதம் 5 தவணைகளாக மொத்தம் 50 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதற்கு ஆரம்பத்தில் ஓரளவு லாபத்தொகையை வட்டியாக கொடுத்து நம்ப வைத்தவர்கள் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை அதிகாரிகள் போல பேச வைத்து நடைமுறை செலவுகள் என கூறி திருமூர்த்தியிடம் கூடுதலாக பணத்தை கறந்துள்ளனர். அதன் பின்னர் சில மாதங்களில் எந்த லாபமும் வராததால் ஒட்டுமொத்த டீமும் கேடி குரூப்ஸ் என தெரிய வந்தது. தன்னிடம் பணம் வாங்கி சென்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் அலுவலகங்களுக்கே சென்ற திருமூர்த்தி லாபத்தொகை வேண்டாம், கொடுத்த முதலீட்டாவது திருப்பிக் கொடுங்கள் என கேட்டும் அவர்கள் கொடுக்கவில்லை. அதில் மிகவும் மன உடைச்சலுக்கு ஆளானவர் மோசடி கும்பலை கூண்டோடு சிக்க வைக்க பிளான் போட்டுள்ளார். அதன்படி கிருஷ்ணகிரி சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தார். அவரிடம் இருந்த ஆதாரங்களை வைத்து குற்றவாளிகளை பிடிக்க உடனே 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த குல்ஷன் தாரத், பெங்களூருவைச் சேர்ந்த சீனிவாசன் மற்றும் தெலுங்கானாவைச் சேர்ந்த ஜார்ஜ் தாமஸ், கோபால் உள்ளிட்ட 6 பேரை கூண்டோடு தூக்கினர். இவர்கள் 6 பேரையும் தமிழக சிபிசிஐடி போலீசார் கொடுத்த தகவலின் பேரில் அந்தந்த மாநிலங்களைச் சேர்ந்த காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். கைதான 6 பேரும் நாடு முழுவதும் பலரை நூதன முறையில் ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது. பல்வேறு மாநிலங்களில் இதுவரை 23 பேரை ஏமாற்றி இருப்பதும் உறுதியானது. இதனையடுத்து விசாரணைக்கு பின்னர் கைது செய்யப்பட்டவர்கள் அந்தந்த மாநிலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து லேப்டாப், மொபைல் போன்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இவர்களை வெளியில் இருந்து இயக்கியது யார், மோசடி செய்து சம்பாதித்த பணத்தை என்ன செய்தார்கள் என்பன உள்ளிட்ட பல கோணங்களில் தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் மேலும் பலர் இதில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.